இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களோட பிறந்தநாள். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரோட பர்சனாலிட்டி, அவர் எடுத்த படங்கள், அவரோட சினிமாட்டோகிராஃபி, அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இன்னைக்கு தமிழ் சினிமா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பாலுமகேந்திரா அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர விஷயம் என்ன? எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து அவருடைய திராவிட நிறத்து கதாநாயகிகள் தான். ஏன்னா அதை வேற யாருமே பண்ணலையே. பிளாக் அண்ட் ஒயிட் மூவி இருக்கும்போது கருப்பான நிறைய பேர் வந்து கதாநாயகிகளாக இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஒன்று கலர் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு அவங்க வந்து சோக்கால் லட்சணமாக இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று கருப்பான கதாநாயகிகளை இவங்க வந்து கதாநாயகி ஆக்கியிருந்தா கூட அவங்களே மேக்கப் போட்டு வெள்ளையாக தான் காமிச்சாங்க. பட் திராவிட நிறம் கொண்ட பெண்களை அந்த நிறத்திலேயே ஸ்க்ரீனில் காட்டினது ஒன்று இருக்குல்ல, அதுவும் இந்த கமர்ஷியல் ஏரியாக்குள்ள. அதுவும் அவர் இருக்கும்போது 80s வந்து கமர்ஷியல்லாம் ஒரு பக்கம் உச்சத்தில் வந்து அப்போ தான் கலர் அடிச்சுட்டு, அதாவது கருப்பான கதாநாயகனான ரஜினி, விஜயகாந்த் எல்லாரையுமே வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சு விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நடுவில் அவர் உட்காந்து அப்போ அந்த நிறத்திலேயே அவர்களை வந்து காட்டுவது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஷோபாவாகட்டும், ரோகிணி ஆகட்டும், அர்ச்சனாலாம் எத்தனை படம், மௌனிகா ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரெட்டைவால் குருவியில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின், 2 பேருமே வந்து டஸ்கி தான், அர்ச்சனா ராதிகா. இல்லை அந்த அந்த அவருக்கு அப்படி ஒரு ரசனையும் ஒரு பார்வையும் இருந்தது. இல்லை 2 இருக்கு. ஒன்று ரசனை, இன்னொன்று அவர் அதை ஒரு பண்ணுன்னு நினைச்சார். ஏன் கதாநாயகனா சிவப்பாக தான் இருக்கணுமா, என்ன ஏன் கருப்பாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறது. அதை பண்ணுன்னு நினைச்ச அந்த விஷயமே எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அவர் சில்க் பற்றி பேசும்போது ஒரு வீடியோ பயங்கர வைரலாக இருக்கும் இல்லை, அந்த திராவிட நிற பேரழகி அப்படின்னு சொல்லி சில்க் பற்றி பேசியிருப்பாரு. உண்மை அது. ஸ்ரீதேவியோட அந்த வெள்ளை நிறம் தகட்டக்கூடியது. ஆமா ஆமா. சில்க் ஸ்மிதாவோட திராவிட நிறம் தான் வந்து நமக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்குங்கிற மாதிரி. ஆமா ஆமா. என்னன்னா அவர் ஒரு மாதிரி ரசனை கூடிய ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன். அப்படித்தான் நம்ம அவரை வந்து ஒரு ரசனை கூடிய ஒரு மனிதனா அல்லது ரசனை ஏறிய கண்களை கொண்ட ஒரு சினிமோட்டோகிராஃபரா, ரசனை கூடிய இதயம் கொண்ட ஒரு இயக்குனராகத்தான் நம்ம அவரை அடையாளப்படுத்த நினைக்கிறேன். அந்த ஒரு அடையாளம் வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 அவருக்கு தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இவர் அதில் ஒரு டாப். மகேந்திரன் சார் இருக்காரு, கிட்டத்தட்ட பாலுமகேந்திரா சார் இணையான அவரும். பாரதி ராஜாவுக்கு வேற மாதிரியான ஒரு அவருக்கு ஒரு அழகியலான ஒரு மனிதர் தான். இந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். நான் ஆர்டர்லாம் பண்ண விரும்பல. பட் அந்த அதில் ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் பாலுமகேந்திராவை பார்க்குறேன்.